பண்ணுகிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அவருடைய அறிவுரையை கேட்டும் எச்சரிக்கையை கேட்டும் திருந்துவதற்கு பதிலாக என்ன பண்றாங்க, அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களையும் என்ன செய்யறாங்க, கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, லூத்தினுடைய குடும்பத்தை என்ன பண்ணுங்க, ஊரை விட்டு வெளியேற்றுங்கள். ஏன் அப்படி என்றால் அவர்கள் மிகவும் பரிசுத்தமான மனிதர்களாக இருக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் அந்த மக்களினுடைய பதிலாக இருந்தது என்று அல்லாஹ் 56வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதாவது அந்த மக்கள் மத்தியில பரிசுத்தமாக இருப்பது என்பது ஒரு குற்றம் என்பது போல அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் பேசினார்கள். தீமை மழிந்து கிடக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நன்மையை விரும்பக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்நியர்களாகவே செய்கிறாங்க, கருதப்படுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவு என்னவாக இருந்தது, இப்படி அநியாயத்தில் முழுவதுமாக மூழ்கி கிடந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட இறைவனுடைய வேதனை எப்படி இருந்தது என்று சொன்னால், இறைவனுடைய வேதனை வந்தபோது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகள்களும் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இருக்கிறார்களே, அவர்கள் அந்த பாவிகளுக்கு ஆதரவாக இருந்ததின் காரணமாக அவரும் வேதனையில் சிக்கினார். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாம் அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்றினோம், அவருடைய மனைவியை தவிர. அவள் வேதனையில் தங்கி விடுபவர்களில் ஒருத்தியாக இருக்க வேண்டும் என்று நாம் விதித்தோம் என்பதாக அல்லாஹ் 57வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். கடைசியில் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அழிவின் காரணமாக அல்லாஹ் அவர்களை எப்படி அழிக்கின்றான், அவர்கள் மீது ஒரு கல்மலையை பொழிய செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது ஒரு கல்மலையை பொழிய செய்தோம். எச்சரிக்கப்பட்ட அந்த மக்களின் மீது பெய்த அந்த மலை மிகவும் தீயதாக இருந்தது என்று 58வது வசனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த அழிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள் என்ன தெரியுமா? இன்னைக்கு சோடான் நாட்டில் இருக்கக்கூடிய சாக் கடல், அதாவது டெத் சி என்று அழைக்கக்கூடிய அல்லது லூத் கடல் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி தான் அவர்கள் அழிக்கப்பட்ட இடமாக இன்றளவு கருதப்படுகிறது. இந்த பகுதியானது கடல் மட்டத்தை விட மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடியதாகும். அவர்கள் வாழ்ந்த ஊர், அந்த அநியாயம் செய்த சமுதாயம் வாழ்ந்த ஊர் தலைகீழாக புரட்டி போடப்பட்டதை இது இன்னைக்கும் நமக்கு நினைவூட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பற்றி ஏன் இவ்வளவு கடுமையாக குறிப்பிடுகிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றிய வரலாற்றில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. ஒரு இறைத்தூதருடைய மனைவியாக இருந்தும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை. ஏன் இறைவனால் தண்டிக்கப்பட்டார் என்று சொன்னால், அவர் ஏன் தண்டிக்கப்பட்டார் என்பது குறித்து குர்ஆன் தரக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கிறது? அதாவது முதலாக விசுவாச